இப்போ ஒரு ஆண்டுக்குள்ளேயே 6 சேட்டலைட்டுகள் அவங்க அனுப்புறாங்கன்னா அது இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் சைனாவோட முழு உதவி. சைனா இதுக்கு பின்புலமா இருக்கு. எதையெல்லாம் சைனா கண்காணிக்க முடியலையோ அதையெல்லாம் பாகிஸ்தானை விட்டு கண்காணிக்க செய்வதுதான் சைனாவோட முயற்சி. இந்த சேட்டலைட்டுகள் 6மே இந்தியாவை மையப்படுத்தி தான் செலுத்தப்பட்டுள்ளது. காஷ்மீர்ல இந்திய ராணுவத்தை கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த சைடு சைனா எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்திய ராணுவம் என்ன செய்துட்டு இருக்கு, இந்திய பெருங்கடலை கண்காணிக்கிறதுக்கும் இந்த சேட்டலைட்டுகளானது செலுத்தப்பட்டுள்ளது. ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, ஐஎன்எஸ் விக்ராந்த், இது 2 போர் கப்பல்களும் எங்கே போகுது கண்காணிக்க முடியும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கரெக்டா 513 கிலோமீட்டர் இந்த அப்பர் ஸ்பேஸ், 97.4 டிகிரி அது ப்ரொஜெக்ஷன்ல இருக்கும். இந்தியாவை குறிவைத்து பாக்குது. இந்த 6 சேட்டலைட்டுகளும் அதே லைன்ல வர்றதுனால ஸோ ஒவ்வொரு சேட்டலைட்டும் ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு பாஸ் ஆகுது. அந்த 6 மணி நேரம் அந்த சேட்டலைட் பாஸ் ஆகும்போது ஒரு சேட்டலைட்டோட பிக்சரையும் இன்னொரு சேட்டலைட்டோட பிக்சரையும் வச்சு அவங்க ஒரு நாளைக்கான ஒரு டேட்டாவை அவங்களால எடுக்க முடியும். ஆனா பாகிஸ்தான் வெறும் பாகிஸ்தானை பார்க்காம ஒரு பக்கம் பாகிஸ்தானும் இன்னொரு பக்கம் சைனாவும் 2 பேரும் ஒன்றிணைந்து செயல்படும் போது இந்தியாவுக்கான பிரச்சனைகள் வலுக்கிறது. இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அது சற்றே தோய்வடைந்திருக்கிறது. அது இலக்கை இன்னும் எட்டாமல் இருக்கிறது. இந்திய பாதுகாப்புக்கு இது ஒரு அச்சுறுத்தலா மாறக்கூடும், கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், பாகிஸ்தான் அண்மையில 6 சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா, நாங்க மக்கள் பயன்பாட்டுக்கு, மக்களுடைய யூஸ்க்கு தான் நாங்க அனுப்பியிருக்கோம் அப்படின்ற போல சொல்றாங்க. ஆனா என்ன விமர்சனம் எழும்புதுன்னா, இவங்க நம்மளை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த சேட்டலைட்டை அனுப்பிச்சிருக்காங்க, குறிப்பா காஷ்மீரை கண்காணிப்பதற்காக தான் இந்த லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ராக்கெட் அப்படின்ற போல சொல்றாங்க. இதனுடைய உண்மை தன்மை என்ன சார்? அடிப்படையா சேட்டலைட் நம்மளே கூட இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ் அப்படின்னு நம்ம அனுப்பியிருக்கோம். IRS-1D, IRS-2D இது மாதிரி நிறைய அனுப்பியிருக்கோம். அது பல்வேறு காரணங்களுக்காக, சில நேரங்கள்ல நம்மளோட தட்பவெப்பநிலை, நம்மளோட எப்போ மழை பெய்யும், பிளஸ் மற்ற விஷயங்களுக்காகவும். முன்னெல்லாம் நீங்க தூர்தர்ஷன் பாத்தீங்கன்னா மலை மேகங்கள் எப்படி சூழ்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் போடுவாங்க ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டா. அந்த இந்திய வரைபடத்தை போட்டு தமிழ்நாடு மேல எவ்வளவு தூரம் அந்த மேகமூட்டம் இருக்கு அப்படி எல்லாம் பிக்சர் வரும். ஞாபகம் இருக்கா? தூர்தர்ஷன் நியூஸ்ல வரும். அதெல்லாம் சேட்டலைட்ல இருந்து வரக்கூடிய இமேஜரி தான். ஸோ பாகிஸ்தான் இது அவங்க சேட்டலைட் ப்ரோக்ராம் 1961, இன்ஃபேக்ட் இஸ்ரோக்கு முன்னாடியே துவங்கப்பட்ட ப்ரோக்ராம் அது. சுபார்கோ அவங்களோட இது பேரு. சுபார்கோன்னா ஸ்பேஸ் அப்பர் அட்மாஸ்பியர் ரிசர்ச் கமிஷன் அது பேரு. அதுக்கு தேவையான போதிய அளவுக்கான நிதி ஒதுக்கீடு பாகிஸ்தான் பண்ணல. விஞ்ஞான வளர்ச்சிக்கு அவங்க என்னைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு வாட்டி ஒரு பாகிஸ்தான் மந்திரி சொன்னாரு, இந்தியா நிலவுக்கு போயிடுச்சு, நம்ம எப்ப போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, சந்திராயன் நடந்தப்போ நிலவு தான் நம்ம கொடியிலேயே இருக்கே, ஏன் போனோம்னு கேட்டாரு. பஹாத அலம் நினைக்கிறேன் அந்த மினிஸ்டர் பேர் கூட, இம்ரான் கான் கவர்மெண்ட்ல இருந்த மினிஸ்டர். அபார்ட் ஃப்ரம் இட் அவங்க அவங்களோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, பாகிஸ்தான் 1990ல முதல் சேட்டலைட் விடுது. நம்ம ஆரியப்பட்டா எப்போ விட்டோம், அவங்க அதுக்கு கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சுதான் அடுத்து அவங்க முதல் சேட்டலைட்டை விடுறாங்க. அதுக்கப்புறம் 2001, 2002 கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு அவங்க சேட்டலைட்டுங்க விடுறாங்க. 2001ல ஒரு சேட்டலைட்டும் 2002லயும். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 19 வருஷம் கழிச்சு 11ல விடுறாங்க, 13ல விடுறாங்க, 18ல விடுறாங்க, 24ல சேட்டலைட் மேல விண்வெளிக்கு அனுப்புறாங்க. இப்போ அதாவது கடந்த ஒரு ஆண்டுக்குள் 16 மாதங்களுக்குள் 6 சேட்டலைட்டுகளை விண்வெளிக்கு அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட எல்லா சேட்டலைட்டுகளும் அவங்க சைனா உதவியால் தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. இதுல பல சேட்டலைட்டுகள் அவங்க முதல்ல அனுப்பின பதர் சேட்டலைட்ல இருந்து, பதர் 1ல இருந்து இன்னி வரைக்கும் அவங்களோட மொத்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு உறுதுணையாவும் பின்னிருந்து செயல்பட்டது சைனா. இப்பயும் அவங்கதான் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அடிப்படையா இது இந்த காலகட்டமானது ஜூன்
ஜனவரி 2025 முதல் இப்பொழுது நடக்கும் ஜூன் 2026 வரை 6 சேட்டலைட்டுகளை விண்வெளியில் செலுத்தியிருக்கு பாகிஸ்தான். இது முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு 9 ஆண்டுகளுக்கு காலகட்டம் போய் திரும்பி 2018 இருந்து 24க்கு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் காலகட்டம் போய் இப்போ ஒரு ஆண்டுக்குள்ளேயே 6 சேட்டலைட்டுகள் அவங்க அனுப்புறாங்கன்னா எதை குறியீடு நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானோட சேட்டலைட் ப்ரோக்ராம் இம்ப்ரூவ் ஆயிட்டு. எதிரியை குறைந்து மதிப்பிட வேண்டும் என்ற நான் என்னைக்கும் சொல்லல. அதே சமயத்துல அது இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பாகிஸ்தானோட சொந்த தொழில்நுட்பமோ சொந்த விஞ்ஞான ஆராய்ச்சியோ இல்லை, சைனாவோட முழு உதவி. சைனா இதுக்கு பின்புலமா இருக்கு. எதையெல்லாம் சைனா கண்காணிக்க முடியலையோ அதையெல்லாம் பாகிஸ்தானை விட்டு கண்காணிக்க செய்வதுதான் சைனாவோட முயற்சி. அதன் தொடர்ச்சி தான் இந்த 6 சேட்டலைட்டுகள். சோ இது இந்த சேட்டலைட்டுகள் 6மே இந்தியாவை மையப்படுத்தி தான் செலுத்தப்பட்டுள்ளது. இன்னும் சொல்ல போனா இந்தியால ஆக்டிவ் இமேஜரி, அதாவது இந்தியால என்ன நடக்குது இன்ச் போட்டோ எடுக்கிறதுக்கு இந்த சேட்டலைட்டுகள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ சார்ந்த மூமெண்ட்ஸ், அதாவது எங்க இருந்து யார் போறாங்க, எந்த யூனிட் மூவ் ஆகுது, இதை எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கும் இந்திய பெருங்கடலை கண்காணிக்கிறதுக்கும், அது குறிப்பிட்டு வடக்கு இந்திய பெருங்கடலை கண்காணிக்கிறதுக்கும், அது இல்லாம பாத்தீங்கன்னா ஈரான் ஆப்கானிஸ்தானை கண்காணிக்கிறதுக்கும் இந்த சேட்டலைட்டுகளானது செலுத்தப்பட்டுள்ளது. இதுல முக்கியமான விஷயம், இது அவங்க கூப்பிட்டுக்கிறது என்னடான்னா சிவிலியன் நியூஸுக்கு தான் நாங்க அனுப்பியிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பட் இது சிவிலியன் நியூஸ் இல்ல. சிவிலியன் நியூஸ்னா மக்கள் பயன்பாட்டுக்காக மழை, தட்பவெப்பநிலை, பூமிக்குள்ள இருக்கக்கூடிய கனிம வளங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்குதான் அனுப்பியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, பட் அவங்க அடிப்படையா அனுப்பப்பட்டது டியூயல் யூஸ் டெக்னாலஜி. அதுல டியூயல் யூஸ் டெக்னாலஜி என்ன, சிவிலியன் யூஸும் இருக்கு, மிலிட்டரி யூஸும் இருக்கு. ஆனா இதுல மிலிட்டரி யூஸ் தான் அதிகமா பயன்படும் அவங்களுக்கு. ராணுவம் சார்ந்த உளவு சேகரிப்பதற்காகத்தான் இந்த விண்வெளியில இந்த இதை செலுத்தியிருக்காங்க சேட்டலைட்டுகளை. சோ இந்த சேட்டலைட் கிட்டத்தட்ட சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனோட, அதாவது அந்த ஆர்பிட் சூரிய ஒளி நம்மளோட பூமி மேல படும்போது அதுக்கு நிகரான ஒரு ஆர்பிட்ல வச்சு அந்த சேட்டலைட் மூவ்மெண்ட் எப்படி எர்த் சூரியனை சுத்துதோ அதே டைம் லைன்ல தான் அதுவும் சுத்தும். பூமி சுத்துற அதே கணக்குல தான் அதுவும் சுத்தும். ஓகே. கரெக்டா 513 கிலோமீட்டர் இந்த அப்பர் ஸ்பேஸ் அதை வச்சிருக்காங்க. அப்பர் ஸ்பேஸ்னா விண்வெளியில பூமியில இருந்து 513 கிலோமீட்டர் தொலைவில் வச்சிருக்காங்க. 97.4 டிகிரி அது ப்ரொஜெக்ஷன்ல இருக்கும். இது குறிப்பிட்டு இது மொத்த பகுதி மொத்த இடத்தை பார்க்கறதுக்கு பதிலா இந்தியாவை குறிவைத்து பார்க்குது. இந்த 6 சேட்டலைட்டுகளும் அதே லைன்ல வர்றதுனால ஒரு நாளை 24 மணி நேரத்தை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா எத்தனை பகுதிகளா வருது? 24 டிவைடட் பை 6. சோ நம்மளுக்கு அந்த டேட்டா கிடைச்சிருதா? 6 மணி நேரம். சோ ஒவ்வொரு சேட்டலைட்டும் ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு பாஸ் ஆகுது. அந்த 6 மணி நேரம் அந்த சேட்டலைட் பாஸ் ஆகும்போது இந்தியால என்ன மூவ்மெண்ட் நடக்குதோ அது எல்லாத்தையும், சோ ஒரு சேட்டலைட்டோட பிக்சரையும் இன்னொரு சேட்டலைட்டோட பிக்சரையும் வச்சு அவங்க மானிட்டர் பண்ண முடியும். மானிட்டர் பண்ண முடியும்னா அவங்க ஒப்பிட முடியும். சோ கடந்த 6 மணி நேரத்துல என்ன நடந்திருக்கு, இந்த 6 மணி நேரத்துல என்ன நடந்திருக்கு, அடுத்த 6 மணி நேரத்துல என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாளைக்கான ஒரு டேட்டாவை அவங்களால எடுக்க முடியும். இந்தியால என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு ராணுவம் சார்ந்த விஷயங்கள், எல்லையில என்ன மாதிரியான பாதுகாப்பு நம்ம பலப்படுத்தி இருக்கோம், எல்லையில என்ன மாதிரியான ராணுவ மூவ்மெண்ட் நம்ம செயல்படுத்தி இருக்கோம், இதையெல்லாம் கண்காணிக்க முடியுது. அதற்கு தான் இந்த 6 சேட்டலைட்டுகள் தோதாக இருக்கின்றன. இதுல சேட்டலைட்டுகளோட முக்கியமான சேட்டலைட் பியூசாட், கியூப்சாட்னு 2 சேட்டலைட்டுகள் அனுப்பிச்சாங்க. இது ஜனவரி 2025ல. அதே காலகட்டத்துல அதே பிப்ரவரி மாசம் கிட்ட
பிஆர்எஸ்சி E01 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் PRS-SS2 அப்படின்ற ஒரு சேட்டலைட்டும் PRHS-1 அப்படின்ற ஒரு சேட்டலைட்டும் ஜூலை 2025 அதாவது ஆபரேஷன் சிந்தூர் முடிந்த விடனே கிட்டத்தட்ட சிந்தூர் முடிஞ்சது மேல 2 மாதம் 60 நாட்களுக்குள்ளேயே அந்த சேட்டலைட்டுகளை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் குறிப்பிடத்தக்க சேட்டலைட் PRSC E02, PRSC E03. அதுல எம்னு போட்டு எம்னா மிலிட்டரி யூஸ் சேட்டலைட். அதுல PRSC E03 வந்து குறிப்பிட்டு காஷ்மீருக்காகவே அனுப்பப்பட்ட சேட்டலைட். காஷ்மீரை கண்காணிக்கிறதுக்காகவும் காஷ்மீர்ல இந்திய ராணுவத்தை கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த சைடு சைனா எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்திய ராணுவம் என்ன செய்துட்டு இருக்கு, அந்த சைடு பாகிஸ்தான் எல்ஓசியை ஒட்டிய பகுதிகளில் இன்டர்நேஷனல் பார்டர் ஒட்டிய பகுதிகளில் இந்திய ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்கு, அங்க இருக்கிற விமானப்படை என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்தியாவோட சம்பந்தப்பட்ட விமானப்படை என்ன பண்ணிட்டு இருக்கு, இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு பாகிஸ்தான் அனுப்பப்பட்டிருக்கிற சேட்டலைட்டுகள். குறிப்பிட்டு இது E03 என்ற சேட்டலைட். இது போதாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சைனா பாத்தீங்கன்னா யோகான், கோஃபான், ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு 3 சேட்டலைட்டுகள் எல்லாமே வந்து ரியல் டைம் நேவிகேஷன் சேட்டலைட்ஸ், டைரக்ட் ஃபீடு கொடுக்கக்கூடிய சேட்டலைட். இங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தா சேட்டலைட் மூலமா அதை வந்து நம்மளுக்கு லைவ் ரிலேவாவே காட்ட முடியும். நம்மளோட சென்டர்ல இருந்து நம்ம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு போர் சூழல் நடந்துட்டு இருக்கு, ஒரு சின்ன ஒரு இது நடந்துட்டு இருக்குன்னா லைவா நம்ம பார்க்க முடியும். அதை நம்ப இல்ல. இந்த விவகாரத்துல 2 பேருமே இந்தியாவுக்கு எதிராக 2 பேருமே ஒரு கூட்டு சதியில் ஈடுபட்டு. ஆமா, இதுல என்ன கூட்டு சதி, இதுனா புதுசா இப்ப இன்னைக்கு நேத்தா அவங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. முழுக்க முழுக்க பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட தான் இணக்கமா இருக்குன்னாங்க. இப்போ சற்று விலகிடுச்சு, சீனா விலகிடுச்சு அப்படி போல. பாகிஸ்தான் யாரு கூட வேணாலும் இணக்கமா இருப்பாங்க, அவங்களுக்கு தேவை பணம். ஏன் பாகிஸ்தானோட விமானப்படையிலேயே அமெரிக்க விமானங்களும் இருக்கு, சைனா போர் விமானங்களும் இருக்கு. இந்த பக்கமும் ஒரு தொடர்பு வச்சிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு தொடர்பு. பாகிஸ்தான் வந்து அது சொல்லக்கூடாது, அந்த நாட்டுக்கு கொள்கையோ கோட்பாடோ எதுவும் இல்லை. விலைக்கு போன ஒரு நாடுன்னு சொன்னா அதுதான். யார் காசு கொடுத்தாலும் போவாங்க. இதுக்கு மேல என்ன கேட்காதீங்க. ஓகே சார். சார் அதே போல ஹைனாவுல இந்த பாகிஸ்தானுடைய ஒரு பிரமுகர் சொல்றாரு, இத முடிச்சிடுறேன் நான். 2018 வந்து பைடு, அதாவது சைனாவோட நேவிகேஷன் சேட்டலைட், அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அமெரிக்காவது ஜிபிஎஸ், அதுக்கு மாற்றா சைனா எடுத்து வந்தா பைடு. இந்த பைடு சிஸ்டம் தான் இன்னைக்கு பாகிஸ்தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஜிபிஎஸ்ல இருந்து விலகி வந்துட்டாங்க. சோ இப்போ அனுப்பி இருக்கிற சேட்டலைட் எல்லாமே இந்த பைடுக்கு வந்து லிங்க் ஆயிருக்கு. பட் அப்படி இருந்த ஆபரேஷன் சிந்தூர்ல அவங்க வந்து பலத்த சேதத்தை சந்திக்க நேரிட்டது. அது எவ்வளவு தூரத்துக்கு சைனா அவங்களுக்கு வந்து உறுதுணையா இருந்தது என்பது ஒரு கேள்விக்குறி. சைனா எல்லாத்தையும் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்குமானா கொடுத்துருக்காது. இன்டிகிரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல பாகிஸ்தானி அசெட்ஸ், அவங்களோட ராணுவம் சார்ந்த விஷயங்கள் பாதி அமெரிக்கா சார்ந்திருக்கு, பாதி சைனா சார்ந்திருக்கு. சோ அது எப்படி ஒன்னா இன்டிகிரேட் பண்ணுவாங்கன்றதுல குழப்பங்கள் நீடிக்குது. பட் நீங்க மறந்து, இதே சூழல்ல பாகிஸ்தானோட டெக்னாலஜிக்கல் growth, அதாவது விஞ்ஞான வளர்ச்சி, இந்த குறிப்பிட்டு இந்த சேட்டலைட்டுகள்ல இது வந்து சற்றே நம்மளுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா ஏன் மாறி இருக்குன்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல அவங்க மானிட்டர் பண்றாங்கன்னா இந்திய கப்பல்கள், குறிப்பிட்டு இந்திய கடற்படை சார்ந்த கப்பல்கள், அதுவும் இல்லாம இந்தியாவோட விமானம் ஏந்திய போர்க்கப்பல், 2 போர்க்கப்பல்கள் இருக்கு, INS விக்ரமாதித்யா, INS விக்ராந்த். இது 2 போர்க்கப்பல்களும் எங்க போகுது, என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்களால கண்காணிக்க முடியும் இப்போதைக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்தியால புதுசா வரக்கூடிய எங்கெல்லாம் வந்து ஏர்பேஸ் வருதோ காஷ்மீருக்குள்ள,
எங்கெல்லாம் வந்து மூமெண்ட் நம்ம புதுசா ஏதாவது கட்டுறோமோ, கட்டமைப்பு ஏற்படுத்துறோமோ, இதெல்லாம் அவங்களால கண்காணிக்க முடியுது. இது பாகிஸ்தானுக்கு வந்து இதுவரைக்கும் மற்ற நாடுகள் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன, பாகிஸ்தானுக்கு சைனாவோ இல்ல ஒரு காலத்துல அமெரிக்காவோ கொடுக்கக்கூடிய அந்த தகவலை வச்சுதான் இந்தியாவை அவங்க வந்து ஒரு போர்க்காலத்துல தாக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்காங்கன்னா இது கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயத்துல இந்தியா வந்து கடந்த சில ஆண்டுகளா 3 ஃபெயிலியர் நடந்திருக்கு நம்மளோட இஸ்ரோது. டிஆர்டிஓட அனிவேஷா என்ற ஒரு சேட்டலைட் அது வந்து விண்வெளிக்கு செலுத்தும் போது பழுதடைந்து கடலில் விழுந்தது. சக்சஸ் ஆகல. சோ அந்த சேட்டலைட் ஒருவேளை நம்ம செலுத்தியிருந்தோம்னா நம்மளுக்கு பல்வேறு விஷயங்கள் எதிரி நாட்டுல அவங்க வந்து மேல, அதாவது நம்ம மேல கிடைக்கிற இமேஜரியோட பூமிக்கு கீழே என்ன நடக்குதுன்னு சொல்ற இமேஜரி கூட எடுத்திருக்க முடியும். ஒருவேளை பீரங்கிகள் மத்த போர்க்கருவிகளை எங்கேயாவது அவங்க ஒளிச்சு வச்சிருந்தாங்கன்னா, பதுங்குழிகள் இருந்ததுன்னா அதோட கிளியர் இமேஜரி எடுத்திருக்க முடியும். அதால அது ஃபெயில் ஆச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா EOS-09 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட். இது ஹை ரெசல்யூஷன் இமேஜிங் சேட்டலைட். படங்கள் எடுத்து இந்தியாவோட ராணுவ தேவைக்காக அது பாகிஸ்தானோட ராணுவ தளவாடங்களை படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் ப்ரோக்ராம் அது. அந்த சேட்டலைட் வந்து விண்வெளிக்கு செலுத்தும் போது அதுவும் வந்து கரெக்டா அதோட இலக்க போய் எட்டல, கடல்ல விழுந்துருச்சு. மூணாவது NVS-02 அப்படின்னு சொல்லிட்டு நாவிக் சேட்டலைட். இது நேவிகேஷன் சேட்டலைட். இந்த சேட்டலைட் கூட தான் நம்மளோட முக்கியமான விமானப்படை சேர்ந்த விஷயங்களும் இல்ல கப்பல் படை சேர்ந்த விஷயங்களையும் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ண பார்த்தோம். அதாவது ஜிபிஎஸ் தவிர்த்து, பைடு தவிர்த்து, ரஷ்யாக்கு இருக்கக்கூடிய நேவிகேஷன் சிஸ்டம் தவிர்த்து இந்தியா சொந்தமா டெவலப் பண்ணதுதான் நாவிக். இந்த நேவிகேஷன் சிஸ்டம் சேர்ந்தா ஒரு சேட்டலைட் தான் நாவிக் NVS-02. இதுவும் ஃபெயில் ஆயிருக்கு. இது சற்றே கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். பாகிஸ்தான் அதுக்குன்னு நம்மள தாண்டி போயிடுச்சு, அவங்க பாகிஸ்தானுக்கு வந்து கை ஓங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பாகிஸ்தான் வெறும் பாகிஸ்தானை பார்க்காம ஒரு பக்கம் பாகிஸ்தானும் இன்னொரு பக்கம் சைனாவும் 2 பேரும் ஒன்றிணைந்து செயல்படும் போது இந்தியாவுக்கான பிரச்சனைகள் வலுக்கிறது. அப்ப இந்தியாவோட கட்டாயமும் இந்தியாவோட கட்டமைப்பையும் ரெண்டுத்தையும் மேம்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து புனர்கட்டமைத்து நமது கண்ணோட்டத்தை சற்றே மாற்றி மனிதனை சந்திர மண்டலத்துக்கு எடுத்துட்டு போனோன்ற ப்ரோக்ராம் அதெல்லாம் இருக்கு, இல்லன்னு நான் சொல்ல. ஸ்பேஸுக்கு எடுத்துட்டு போறது இதெல்லாம் கரெக்டான ப்ரோக்ராம் தான், சரி. பட் ஆனா அடிப்படையான சில ப்ரோக்ராம்கள், சில எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள், இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அது வந்து சற்றே தோய்வடைந்திருக்கிறது. அது இலக்கை இன்னும் எட்டாமல் இருக்கிறது. நிர்ணயித்த இலக்கை காலதாமதம் ஆவதனால அதனால இந்திய பாதுகாப்புக்கு இது ஒரு அச்சுறுத்தலா மாறக்கூடும் வரக்கூடிய நாட்கள்ல கருதப்படுகிறது. இதை சரி செய்வதற்கு தான் திரு அஜித் தோவல் அவர்கள் சில மாதங்கள் முன்பு தும்பா, திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய இஸ்ரோவோட சென்டருக்கு போயிட்டு அவர் அங்க போய் பார்த்துட்டு அவங்க அபிஷியல்ஸை பார்த்துட்டு வந்தாரு. அதே மாதிரி இஸ்ரோவோட மீட்டிங் வந்து பிரதமர் தலைமையில நடந்திருக்கு. ஏன்னா அட்டாமிக் எனர்ஜி கமிஷனும் இஸ்ரோ பிரதமரின் நேரடி மேற்பார்வையில் இயங்கக்கூடிய அமைப்புகள். சோ அதோட மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. ஏன் இந்த ஃபெயிலியர்கள், எதனால் இது வந்து இதெல்லாம் வந்து அதோட இலக்கை எட்டவில்லை? ஏன்னா இது ₹1 ₹2 சமாச்சாரம் இல்ல, பல கோடி ரூபாய் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. பிளஸ் இந்தியாவோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் சைனா அச்சுறுத்தலும் பாகிஸ்தான் அச்சுறுத்தலும் நம்மளுக்கு கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. சப்போஸ் இன்னொரு ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு சூழல் ஏற்படுமானால் பாகிஸ்தான் வந்து சுத்தமா ஐஸ் இந்த ஸ்கைன்னுவாங்க, அதாவது விண்வெளியில அவர்களுக்கு கண்ணே இல்லை அப்படின்ற சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு மாறாக, ஆமா அட்லீஸ்ட் சுத்தமா குருடனா இருக்கிறதோட நொல்லக்கண்ணனா இருக்கிறது பெஸ்ட் இல்லையா?
தெரிஞ்சும் தெரியாதவனா இருக்கிறது பெஸ்ட் இல்லையா? இப்போ அந்த நொல்லக்கண்ணன்ற அளவுக்காவது பாகிஸ்தான் வந்திருக்காங்க. நம்ம அளவுக்கு வந்துட்டாங்க. நம்மளுக்கு இது வந்து நம்மள பெருசா வந்து அவங்களால பாதிக்க முடியாது என்பது ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதே போக்கு, இதே நம்மளோட இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இப்படியே போச்சுன்னா, ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியாவும் வந்து ஒரு கட்டத்துல வந்து சமநிலையும் எட்டக்கூடும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அது 5 ஆண்டுகள்லயோ 4 ஆண்டுகள்லயோ நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. அது 10, 15 ஆண்டுகள் நடக்கும். அதுக்குள்ள இந்தியாவோட ப்ரோக்ராம் வந்து நம்ம திரும்பவும் வந்து நம்ம ரீலான்ச் பண்ணுறதுக்கு ஒண்ணும் இல்ல. முறையா நம்ம வந்து செயல்படுத்தினாலே நம்ம வந்து அவர்களை மிஞ்சிடுவோம். ஆல்ரெடி நம்மளோட கட்டமைப்பு வந்து அளவுல பாராட்டப்படுற ஒரு கட்டமைப்பு நம்மளுக்கு வச்சுட்டு இருக்கிற நம்ம விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவும் சரி, அவர்கள் எடுத்துள்ள முயற்சிகளும் சரி, அவர்கள் செலுத்தியுள்ள விண்வெளியில செலுத்தியுள்ள அந்த சேட்டலைட்டுகளும் சரி, எல்லாமே வந்து குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கு. இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் உள்ளது. ஆனால் நம்ம தோள் தட்டிக்கிட்டு தற்பெருமை பேசிக்கிட்டு கடைசியில சில விஷயங்களை கோட்டை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு வகையில் தான் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல விருப்பப்பட்டேன். இன்னொன்னு, பாகிஸ்தான் நம்ம லேஸ்ல எடை போடக்கூடாது. சைனா பாகிஸ்தானோட அந்த பிணைப்பு எப்படிப்பட்ட பிணைப்பு, அவங்க 2 பேர் இந்தியா எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டா அடுத்த இதுல வந்து இந்தியாவோட புது போர் தந்திரத்தை பத்தி நான் பேசுறேன் நான். சோ அதுல இந்த சேட்டலைட்டுகள் ஒரு முக்கியமான பங்காற்றுகின்றன. அதனாலதான் இத முதல் கூட்டியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது சொல்ல உங்களுக்கு புரியும். மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பாருங்க. நன்றி. ஜெயின். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.